பொதுவாவே பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் பெரியவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் நம்ம உடம்புல. பட் குழந்தைங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி பெருசா அதிகமா இருக்காது. சோ அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வேக்சினேஷன்ஸ் தேவை. அண்ட் ரெண்டாவது நம்ம குழந்தை பிறந்தோடனே தடவையே வந்து சர்டன் வேக்சினேஷன்ஸ் பிசிஜி அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி இது மாதிரி வேக்சின்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். அது பிறந்த அன்னைக்கே கொடுக்கணும். மேபி ஃபர்ஸ்ட் டே ஆர் வித்தின் 24 hours. அண்ட் ரொம்ப குட்டி குழந்தையா இருக்காங்கன்னா ஒரு 2 கிலோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு உடனே கொடுத்துடலாம். 2 கிலோ கம்மியா இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 கிலோ ரீச் ஆகிற வரைக்கும் கொடுக்கலாம். பட் எவ்வளவு ஏர்லியா கொடுக்குறோங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் டியூரேஷன்ல அவங்களுக்கு வேக்சின் தேவை. ஸோ கண்டிப்பா இதனாலதான் அவங்களுக்கு வந்து உடம்புலயே வந்து எதிர்ப்பு சக்தி ஆர் இம்யூனிட்டி அது வந்து அதிகமா இல்லாததுனால அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அவங்கள வந்து நிறைய நோய் தாக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு வேக்சினேஷன்ஸ் அவசியம். இது வந்து மேபி கவர்மெண்ட்லயும் பண்றாங்க. ப்ராப்பரா அவங்க வந்து தேர் கிவிங் கார்ட்ஸ் கொடுத்துட்டு அதுல என்னென்னலாம் வேக்சினேஷன் போடணும், பிறந்தோன்னே என்ன போடணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து கரெக்டா 6 வீக்ஸ் 10 வீக்ஸ் 14 வீக்ஸ் 6 வாரங்கள் 10 வாரம் 14 வாரம் அந்த மாதிரி கேப்ல போடுவாங்க. சோ இது வந்து குழந்தை பிறந்த அன்னைக்கு இல்ல குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகும்போது தேல் கிவ் யூ அ கார்டு, வேக்சினேஷன் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. ஈவன் ஆல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. சோ அதுலயே உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அதுபடி நீங்க வந்து போய் அந்த குழந்தைங்களுக்கு உண்டான தடுப்பூசிகள் போட்டுக்கணும். இனிஷியலா நான் சொன்ன மாதிரி பிறந்தோன்னே பிசிஜின்னு சொல்லுவாங்க, தோல் ஊசி நீங்க போடுவாங்க. தோல் ஊசி அது வந்து மெயினா அந்த டியூபர்குலோசிஸ் அதை அவாய்ட் பண்றதுக்காக. சோ அது போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சக்காமாலை, பி டைப் ஆஃப் மஞ்சக்காமாலை வராம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் போலியோ சொட்டு மருந்து, ஓரல் போலியோ கொடுப்பாங்க. இது மூணும் பிறந்த உடனே இல்ல 24 மணி நேரத்துல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 வீக்ஸ் 10 வீக்ஸ் 14 வீக்ஸ் சொல்லிட்டு அதுல வந்து டிப்தீரியா, டெட்டனஸ், பெர்டூசிஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா அண்ட் நீமோகாக்கல், அதாவது மாறு சளி நிமோனியா அதை தாக்குறதுக்கான ஊசிகள். அதே மாதிரி மூளைக்காய்ச்சல், மஞ்சள் காமாலை, ரணஜன்னி, கக்குவான் இருமல்னு சொல்லுவாங்க, இதுக்கு உண்டான தாக்கத்துக்கான ஊசிகள். அண்ட் ரோட்டா வைரஸ், அதாவது ட்ரெட்ஃபுல் லூஸ் மோஷன்ஸ், அதுக்கு உண்டான ஊசிகள். இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி கொடுப்பாங்க. போதிய இடைவெளியில கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் 6 மாசத்துல இருந்து ஃப்ளூ காய்ச்சலுக்கான ஊசி, ஜாண்டிஸ்க்கான ஊசி, அப்புறம் டைஃபாய்டுக்கான ஊசி அண்ட் சிக்கன் பாக்ஸ், அப்புறம் எம்எம்ஆர், மம்ஸ் மீசில்ஸ் ருபலான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து பலதரப்பட்ட ஊசிகள் இருக்கு. இந்த ஊசி எல்லாம் கரெக்டான டைம்ல போதிய இடைவேளையில போடணும். அது வந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்மள்கிட்ட கார்டு கொடுத்து இந்த டைம்ல இந்த ஊசி போடணும்னு தெளிவா அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அவங்க வந்து எல்லா விதமான ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இது கொடுக்குறாங்கம்மா. ஆப்ஷனல் வேக்சின்ஸ் இருக்குமா. ஆப்ஷனல் வேக்சின்ஸ் வந்து மேபி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த நான் சொன்ன மாதிரி பிறந்தோன போடுற ஊசி, அதுக்கப்புறம் 6 வாரம் 10 வாரம் 14 வாரம், அதுக்கப்புறம் இந்த எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க, அது வந்து 10வது மாசத்துலயும் 1.5 வயசுலயும் போடுவாங்க. இது எல்லாம் இப்ப நான் சொன்னது எல்லாமே கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் சரி அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாத்துலயும் கொடுப்பாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா ஹாஸ்பிட்டலுமே நான் சொன்ன மத்த ஊசிகள் எல்லாம், ஃப்ளூ காய்ச்சலுக்கான ஊசி, டைஃபாய்டுக்கான ஊசி, ஜாண்டிஸ்க்கான ஊசி அண்ட் சிக்கன் பாக்ஸ், இந்த ஊசி எல்லாமே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலயுமே கொடுப்பாங்கம்மா. ஒரு சில ஊசிகள் வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும். அண்ட் பட் இதுக்கு வந்து இதை நம்ம அவாய்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, பீயிங் ஹியர் நம்மளுக்கு நம்ம மத்தியில இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வந்து ரொம்ப காமன்மா, ரொம்பவே காமன். அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளை சுத்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஊசிகள் போட்டுக்கிறது ரொம்ப சேஃப்மா. ஆனா வந்து காஸ்ட்லிங்னு நான் சொல்ல மாட்டேன், டிஃபரெண்ட் ரேஞ்சஸ்ல அவைலபிளா இருக்கு. பட் வந்து நம்ம வந்து மத்த இதுக்கு நம்ம பாக்குற செலவை விட இது வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவா நம்ம ஹெல்த்துக்கான பண்ற செலவு கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் கண்டிப்பா இதெல்லாம் போடுறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். சரிங்களா. இப்ப ஒரு டைஃபாய்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். அந்த டைஃபாய்டுக்காக நீங்க போய் ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றீங்கன்னா அந்த குழந்தைக்கான மருத்துவ செலவு, இன்ஜெக்ஷன் செலவு, ஆன்டிபயோட்டிக்ஸ், அது கொடுக்குற மருந்துகள், அந்த குழந்தை ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறதுக்கான செலவு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது, இந்த செலவெல்லாம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வேக்சினேஷன் செலவு கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவுல இல்லமா, இந்த தடுப்பூசிகள் எல்லாமே சேஃப் தான். பட் ஒரு சில அது வந்து ஆக்சுவலா ஒரு ஆர்கானிசம் தான். அதை நம்ம பாடியில செலுத்துறதுனால நம்ம பாடிக்கு உண்டான ரியாக்ஷன், அந்த தடுப்பூசிகளோட நம்ம பாடிக்கான ரியாக்ஷனை கண்டிப்பா நம்ம பாடி வந்து வெளிக்காட்டும். சோ அது மாதிரி ஒரு மைல்டு சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். சோ ஃபீவர், அதுக்கப்புறம் வந்து அலர்ஜிக் சிம்டம்ஸ், அந்த இடத்துல ஒரு மைல்டு ஒரு வீக்கம், இல்ல வந்து ஒரு மைல்டு ரெட்னஸ், அது மாதிரிதான் இருக்குமே தவிர பெரிய அளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸே தவிர எதுவும் பெரிய அளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து இந்த தடுப்பூசிகளை பத்தி நிறைய விதமான தப்பான அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்கு. சோ யூஸ்வலா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த தடுப்பூசி வேண்டாம், இது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பெருசா வந்து ஒரு நன்மை பண்ண போகுது, இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தேவையில்லாதது, அனாவசியம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் நாங்க இந்த ஃபீல்ட்லயே இருக்கிறதுனால எங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரியும். சோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா இந்த தடுப்பூசிகள் கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைக்கும் அவசியம். சரிங்களா? அந்த குழந்தைக்கு இந்த தொந்தரவு வந்துச்சுன்னா அது அந்த குழந்தை வந்து எப்படி ஏத்துக்கும், அது உடம்பு எப்படி ரெஸ்பான்ஸ் வருங்கிறது இந்த தடுப்பூசி மூலியமா தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். ஒரு தடுப்பூசி கொடுத்துட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் யூஸ்வலா வரும்போது 3 கேள்விதான் கேட்பாங்க. தடுப்பூசி கொடுக்கும்போது இந்த தடுப்பூசி கண்டிப்பா சேஃபான்னு கேட்பாங்க. டெஃபினட்டா உங்க குழந்தைக்கு சேஃப். 2வது, இந்த தடுப்பூசி போட்டா நீங்க கேட்ட மாதிரி ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமான்னு கேட்பாங்க. அண்ட் அதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். 3வது வந்து இந்த தடுப்பூசி போடுறதுனால என் குழந்தைக்கு இந்த பிரச்சனைகள் வராம இருக்குமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் கம்மியா வரும். ஒரு 100% பதிலா ஒரு 20% வரும். அந்த குழந்தைங்க ஒரு அட்மிஷன் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிஷன் போடாமையோ இல்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்பேஷண்டா இல்லாமையோ ஓபியாவே இந்த ட்ரீட்மெண்ட் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் கண்டிப்பா வராமையும் இருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது இந்த வேக்சின் போடாம இருந்தாங்கன்னா 100% வரதுக்கான தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஆனா சேஃபர் சைடு இந்த வேக்சினேஷன்ஸ் போட்டுக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆனா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு உண்டான ஃபால்ஸ் பிலீஃப்ஸ், மிஸ்பிலீஃப்ஸ், அதனால வந்து இது ஒண்ணுமே பெருசா இல்லன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அது கண்டிப்பா இல்ல. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கோட் பண்ணோம். இந்த COVID-19 நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபேமஸா தெரியும். அந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் போது ஃபர்ஸ்ட் வேவ் போது எத்தனை பெட்ஸ் ஃபில் ஆச்சு, பெட்ஸே இல்லாம எத்தனை பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, ஆக்சிஜன் கிடைக்காம எத்தனை பேர் இருந்தாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் இறந்து போனாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் அதுக்கான வேக்சின் கண்டுபிடிச்சு அந்த வேக்சின் போட்ட பிறகு அதுலயும் நிறைய கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அது மாதிரி போட்ட பிறகு செகண்ட் வேவ்லயும் தேர்ட் வேவ்லயும் அதை நம்மளால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது நம்ம எல்லாருமே பார்த்தோம். சோ செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் போது அப்பயும் இன்ஃபெக்ஷன் ஆனாங்க, பட் ரொம்ப பெரிய அளவுல டெத்ஸோ இல்ல அட்மிஷன்ஸோ நம்ம பார்க்கல. ஏன்னா நம்ம பாடியோட இம்யூனிட்டி சிஸ்டம்னால அந்த வேக்சினேஷன்ஸ்னால நம்மளால அதை ப்ராப்பரா எதிர்கொள்ள முடிஞ்சிச்சு. சோ இந்த எக்ஸாம்பிள் தான் நான் கோட் பண்ண விரும்புறேன். இதே மாதிரி நம்ம வேக்சின்ஸ் எடுக்கிறதுனால அந்த நோய் நம்மளை தாக்கக்கூடிய அபாயம் கண்டிப்பா கம்மியா இருக்கு. சோ இப்போதைக்கு நம்மளை சுத்தி கொரோனா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கு. பட் நம்ம அதை வேக்சின் எடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதை வந்து நம்மள அதை பெருசா பாதிக்காம நம்ம பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். சோ வேக்சினேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு பேரண்ட்டும் அதை பத்தி புரிஞ்சுக்கணும், அவங்க குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கணும். சோ தட் இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம குறைக்கலாம்.